திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் 57ஆம் பாடல் பார்க்க உள்ளோம். வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனொருள் அல்லது தானமர்ந்தொரு தனிதெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வது தானே. வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனொருள் அல்லது தானமர்ந்தொரு தனிதெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வது தானே. என்ன சொல்கிறாங்க? தேன் நிறைந்துள்ள கொன்றை மாலை அணிந்த சிவன் பெருமான் காத்தருளும் உடம்பும் வேறுபாட்டாலேயே அவர் வானவர் என்றும் இவர் மனிதர் என்றும் பெயர் பெறுவாராயினர். அது வல்லாமல் வேறொரு சிறப்பு உயிர் வகையான் இல்லை. எல்லாராலும் விரும்பி நினைத்து துணியும் தனி தெய்வம் ஒப்பில்லாத சிவபெருமான் ஒருவனே. உடலினை விரும்பி அதன்கண் பொருந்தி வாழ்வோர் என்று சொல்லப்படும் தலைமைப்பாட்டமை சிவபெருமானை உணர்வதே பிறவி பெரும்பயன் ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனொருள் அல்லது என்ன சொல்கிறாங்க, வானவர் என்றும் சிவபெருமானை தான் வானவர் சொல்கிறாங்க. அதே மாதிரி மனிதர்னு சொல்கிறாங்க. யாரை? கொன்றை மாலை அணிந்த சிவன், தேன் நிறைந்த கொன்றை மாலை அணிந்த சிவன் அல்லது தானமர்ந்தொரு தனி தெய்வம் மாற்றில்லை. தானமர்ந்த தனி தெய்வம் மற்றில்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இணையான ஒரு தெய்வம் வேறு எதுவுமே இல்லை. ஊனமர்ந்தோரை உணர்வு தானே. ஊன்னா உடம்பு. இந்த உடம்பு பெற்ற பயன் என்னன்னா தனக்குள் அந்த இறைவனை காண்பது என்பது தான் இந்த பாடலோட கருத்து. வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனொருள் அல்லது தானமர்ந்தொரு தனி தெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வது தானே. இத்துடன் இந்த பாடல் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.